ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மையப்படுவதாக. சரியாற்ற நேரம் 9:01 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். உங்களோடு அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்க எங்களோட பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டரை அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். அழைப்போமா? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபாலங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்க வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள் பாஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென். இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நீர் ஒருவர் தான் ராஜா. நாங்கள் அறியாமையில இருந்த காலத்தில நாங்கள் இந்த பாவத்துல வாழ்ந்தோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி வாழ்ந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சிலுவை மரணத்துக்கூடாக உம்முடைய இரத்தத்தினாலே எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு எங்களை பரிசுத்தமாக்கி பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை பரிசுத்தமாக வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகை வரைக்கும் நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டு இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வாழ உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 1 பேதுரு 1:14 நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பாருங்கள், தாயின் வயிற்றில நாங்கள் பிறக்கிறோம், பாவ சரீரத்தோடு பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம். born again கிறிஸ்டியனாக மாறுகிறோம். மறுபடியும் பிறந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பாக எங்களுக்கு வேதாகமத்தை படிப்பது எங்களுக்கு பலத்தை தருகிறது. பரிசுத்த ஆவியின் பலத்தோடு அந்த நாங்கள் தேவனுடைய வார்த்தைகள், ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நாங்கள் படிக்க அதை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலத்தை தந்து நம்பிக்கையை தந்து எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி எங்களுடைய கவலை கண்ணீர்களை எடுத்து போட்டு பாருங்கள், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியோடு பிறக்கிறோம், பயமுள்ள ஆவியோடு பிறக்கிறோம். பாருங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு அந்த பிசாசு தருகிற பயமுள்ள ஆவியை தராமல், அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை தராமல் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை எங்களுக்கு தருகிறார். இப்படியான தேவன் தான் பரிசுத்த ஆவியை தந்து எங்களை நம்பிக்கையோடு எங்களை வாழ செய்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் 1 பேதுரு 1:16 பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்படியாக நாங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாங்கள் லேவியராகமம் 11:44 லேவியராகமம் 11:44 நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராயிருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்கள், பல மக்கள் அந்த ஊரும் பிராணிகளை தெய்வங்களாக, பாருங்கள், பாம்பு, இப்படி பலவிதமான பிராணிகளை அவர்கள் தங்களுடைய தெய்வங்களாக, தேவனுக்கு பிரியமில்லாத தேவ காரியங்களை, சிலைகளை செய்து, உருவங்களை செய்து வணங்கி இருக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல.
இப்படியாக எங்களுடைய தேவன் பரிசுத்தர், பாவத்தை பார்க்க முடியாத, தீமையை பார்க்க முடியாத சுத்த கண்ணுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். சுத்தமாக இருக்கிறதான் விரும்புகிறார், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இப்படியான தேவன் எங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். நாங்கள் லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலேயும், நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான், பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. எகிப்து தேசத்துல எகிப்து ராஜாவுடைய அடிமைத்தனத்துல இருந்தார்கள். இந்த அடிமைத்தனத்துல இருக்கிற மக்களை எங்களுடைய தேவன் மோசே மூலமாக செங்கடலை பிளந்து, ஜோர்தானை பிளந்து, எரிகோ கோட்டையை தகர்த்தி இப்படியாக அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். பாருங்கள், அடிமைத்தனத்தில கடினமான வேலைகளை செய்கிறதற்காக 400 வருடங்களுக்கு மேலாக அந்த அடிமைத்தனத்துல வாழ்ந்தார்கள். அந்த பார்வோனின் அடிமைத்தனம். இப்படியாக அவர்களை மோசே மூலமாக விடுவித்து அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றவர் தான் எங்களுடைய தேவன். இப்பொழுதும் பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் அடிமைத்தனத்துல வாழலாம். பாவம் என்ற ஒரு அடிமைத்தனம், குடிப்பழக்கம் என்ற ஒரு அடிமைத்தனம், விபச்சாரம், வேசித்தனம், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதுகள் எல்லாம் பிசாசின் ஆவிகளான, பிசாசின் இடத்துல பலவிதமான ஆவிகள் செயற்படுகிறது. இந்த ஆவிகளுக்கு கூடாக, இந்த பிசாசின் ஆவிகளுக்கு கூடாக அடிமைத்தனம் செயற்படுகிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறவர் தான் எங்களுடைய ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் அகன்று போகிறது. இந்த உலகத்தின் ஆவிகள், இந்த உலகத்தின் அதிபதி சத்துருவாக இருக்கிறார். இப்படியான அடிமைத்தனத்தின் ஆவிகள் வரும் பொழுது, அடிமைத்தனத்தின் ஆவிகள் எங்களுக்கு காணப்படும் பொழுது, இந்த குடிப்பழக்கம், விபச்சாரம், வேசித்தனம், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படியான ஒவ்வொரு பாவத்துக்கும் பின்பாக இப்படியான அடிமைத்தனத்தின் ஆவிகள் இருக்கிறது. இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள்ல இருந்து நீங்கள் விடுதலை பெறும் வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். அதான் கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. எங்களுடைய பழைய அடிமைத்தனங்கள் எங்களுக்கு விடுதலை தருகிறதாக இருக்கிறது. அதற்காகத்தான் நீங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்படியாக நீங்கள் ஒரு விடுதலை உள்ள ஒரு வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியும். பாருங்கள், ஒரு அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு பயம் இருக்கும், மரண பயம் இருக்கும், பலவிதமான பயங்கள் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் பொழுது இந்த மரண பயமே இல்லாமல் போகிறது. எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இன்மைக்கு பின்பு மறுபையில இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை அவர் எங்களுக்கு இயேசு ராஜா தருகிறவராக இருக்கிறார். அதற்காகத்தான் உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதிலேயே. பரிசுத்தமாக இருந்தால்தான் நாங்கள் இந்த தேவனை தரிசிக்க முடியும். பாருங்கள், இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்துல எந்த மதத்துல நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய இருதயத்துல சுத்தமாக இருந்தீர்களாக இருந்தால், நீதியாக, நேர்மையாக, தேவனுக்கு பிரியமாக வாழ்வீர்களாக இருந்தால், இருதயத்துல உள்ளொன்று வைத்து புறமொன்று, வாயிலே ஒன்று பேசுவது, உள்ளத்தில வேறொன்றை பேசுவது. பாருங்கள், நீங்கள் செய்வதும் சொல்லுவதும் ஒன்றாக இருக்க வேண்டும். இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், பொய்யுரியாத தேவன். இப்படியாக இருதயத்தில சுத்தமுள்ளவர்களாக வாழுகிறவர்களை தேவன் தனக்கென்று பிரித்து எடுக்கிறவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலையும் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலையும் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாக்குறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும்
உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள். பாருங்கள், மாம்சத்திலேயும் ஆவியிலேயும் இந்த உங்களுடைய ஆத்துமாவானது ஆவியோட சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரோட இணைந்து செயற்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆவியோட இணைந்து தேவனுடைய வசனத்தினால நிறைய நிறைய ஆத்துமாவில ஒரு நம்பிக்கை வரும், ஒரு 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 தென்பொண்டு வரும். எங்களுடைய ஆத்மாவில வார்த்தைகளை சேர்த்து கொள்ள வேண்டும், இருதயத்துல தேவனுடைய வார்த்தைகளை சேர்த்து கொள்ள வேண்டும். ஆத்மா பெலன் பெறுகிறது. இன்றைக்கு நாங்கள் உணவை, சரீரத்துக்கு உணவை உட்கொள்ளுகிறோம். எங்களுடைய ஆத்மாவுக்குள்ள உணவு இந்த வேதாகமமாக இருக்கிறது. அதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இந்த ஆத்மா வார்த்தைகளினால நிரம்ப நிரம்ப எங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறுவாங்க. பாருங்க, சங்கீதம் 23 அவரின் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நாங்கள் நீதியின் பாதையில வளர முடியாது. இன்றைக்கு உலக மக்கள், தேவனுடைய வார்த்தை இல்லாத மக்கள் உலகத்தில துச்செய்தியில தான் வாழ்வார்கள். இறுதியாக அது பிசாசு நரகத்துக்கு இழுத்து செல்கிற வாழ்வாக இருக்கிறது. நற்செய்தியில வாழும் பொழுது தேவனுடைய பைபிள் தான் குட் நியூஸ் ஆக இருக்கிறது. அவர் எங்களுடைய ஆத்மாவை தேடி இயேசு கிறிஸ்துடைய நீதியின் பாதையில், அவர் தான் நீதிபரர். அவருடைய நீதியான வார்த்தைகளில நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய வாழ்வு வளம் பெறுகிறது, ஆவியும் ஆத்மாவும் இணைந்து செயற்படுகிறது. இன்றைக்கு உலக மக்கள், மதங்களை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களுடைய ஆத்துமா சரீரத்தோடு இணைந்து செயல்படும். இந்த உலக மக்கள், இந்த பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள், இந்த சரீரம் தான் பாவம் செய்கிறதாக இருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றும் பாவத்தோடு செயற்படுகிறது. இப்படியாக இந்த சரீரம் பாவத்துல செயற்படும் பொழுது இந்த ஆத்துமா சரீரத்தோடு இணைந்து செயற்படும். ஆவி விடப்பட்டு விடும். பாருங்கள், ஆவியை பயன்படுத்த, ஆவி எங்களுடைய ஆவி தேவன் தந்த ஆவியாக இருக்கிறது. பாருங்கள், அந்த ஆவி அசுத்த ஆவிகளோடு இணையும். பிசாசின் ஆவிகளோடு, இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகளோடு இணைந்து அந்த ஆத்துமாவில கவலைகளை, துன்பங்களை கொண்டு வரும். அந்த துரைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இப்படியான பிசாசின் ஆவிகள் எல்லாம் எங்களுடைய ஆவியோடு இணைந்து எங்களுடைய ஆத்துமாவை சரீர பிரகாரமாக தள்ளும். சரீரம் இந்த விபச்சாரம், வேசித்தனம், கொலைகள், வரிகள், களியாட்டுகள், இப்படியான மாம்ச சிந்தைகள்ல போகும் பொழுது அந்த ஆத்துமா துக்கப்படும். பாருங்கள், பிசாசு இப்படியாக துக்கப்படுத்தி பிசாசு இந்த ஆத்மாவை திருடி நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். பிசாசுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். ஆனால் இந்த மனுக்குலத்தின் ஆத்மாவை திருடி சரீர பிரகாரமாக வாழ செய்து தேவனுக்கு பிரியமில்லாத ஆவிகளோடு, பாவத்தோடு, சாபத்தோடு வாழ செய்து இறுதியாக நரகத்துக்கு இழுத்து செல்கிறது. இந்த எல்லா ஆத்துமாக்களும் எங்கள் ஒன்றான மெய்த்தேவன் தேவனுடைய ஆத்துமாக்கள். அந்த ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. நாங்கள் எங்களை உருவாக்கின, உயிரை தந்த அந்த தேவனுக்கு பிரியமாக அவருடைய ஆவிதான், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட வாழ வேண்டும். ஒரே ஒரு ஆவிதான் தேவனுடைய ஆவி, அது பரிசுத்தமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்விலே பாவம் இல்லாமல் வாழ அது உதவி செய்கிறது. பயம் இல்லாமல் வாழ, ஒரு நம்பிக்கையோடு வாழ, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடி வாழ, அப்படி வாழும் பொழுது எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை, எங்களை உருவாக்கின தேவனுடைய வார்த்தை தான் வேதாகமம். பைபிள் என்று சொல்லுவது பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த். இந்த ஏர்த்தை விட்டு, இந்த பூமியை விட்டு பிரிய முன்பாக, மரிக்க முன்பாக, நித்திரையடைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரிக்கிறவர்கள் நித்திரை அடைந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக நித்திரையடைய முதல் இயேசுவை அறிந்தவர்கள் நித்திரைக்கு செல்லுவார்கள். இயேசு வரும் பொழுது உயிர் தழுவார்கள். இயேசுவை நீங்கள் அறியாமல் மரித்தீர்களாக இருந்தால் நீங்கள் நேரடியாக
பிசாசு உங்களை அழைத்து செல்கிறான், நரகத்துக்கு அழைத்து செல்கிறான். இப்படியாக உங்களுடைய ஆத்மாவின் சரீரத்தையும் அழிக்க வல்லவருக்கே பயன்படுங்கள். அந்த ஆத்மாவின் சரீரத்தை பிசாசு நரகத்துல உங்களுடைய ஆத்மாவின் சரீரத்தை கொண்டு போய் அங்கு கவலையோடு துன்பத்தோடு வாழுகிற வாழ்வு, இந்த உலகத்திலே நீங்கள் அடிமைப்பட்டு வாழுகிற வாழ்வு, அதன் பின்பு நரகத்திலேயும் அடிமைப்பட்ட வாழ்வு. ஆனால் தேவன் இப்படியான ஆத்துமாக்களையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நீங்கள் மனம் திரும்பி விட வேண்டும், ஆவியோடும் ஆத்துமாவோடும். இன்றைய மதங்கள் எல்லாவற்றிலேயும் சரீர பிரகாரமாகத்தான் அவர்கள் தங்களுடைய மனித கைவேலைகளால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் அவர்கள் வெளிப்புறமாகத்தான் தேடுவார்கள். சரீர பிரகாரமாக கண்களினால பார்த்து அவர்களுடைய இச்சையை உள்ள தெய்வங்கள் தாங்கள் மிச்சியாக வாழலாம் என்ற வழியில தான் அவர்கள் அந்த தங்களுடைய தெய்வங்களை தேடி மக்களை பார்ப்பதற்காக கண்கள் நிச்சயோடு, மாம்சத்து நிச்சயோடு, ஜீவனத்தின் பெருமையோடு நான் இந்த திருவிழா செய்வேன். இப்படித்தான் இந்த மதங்களில வாழுகிற மக்கள் பெருமை நான் பணத்தை கொடுத்து ஒரு இதை நடத்துவேன் என்ற பெருமையோடு தான் அந்த மாம்ச சிந்தையோடு தான் அவர்கள் அந்த காரியங்களை செய்வார்கள். ஆனால் எங்களுடைய தேவன் அந்த ஒன்றான மெய்த்தேவனை தேடுவது உள்ளான மைண்டில இருந்து அவங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருடைய வசனத்தோடு பரிசுத்தமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதாகமத்தை வாசித்து தியானித்து பரிசுத்தத்துல வாழ்ந்துதான் அவரை தேட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் தேவனை தரிசிக்க முடியாது. வேதாகமம் சொல்லுகிறது பாருங்கள், திரும்பமா வாசிக்கிறேன், யாவரோடும் சமாதானமாயிருக்க வேண்டும். நாங்கள் எந்த மதத்தவர்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல, மதத்தில் உள்ள மக்களை நேசிக்கிறோம். ஆனால் அந்த மதத்தில் உள்ள மக்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிகளை நாங்கள் எதிர்க்கிறோம். அந்த ஆவிகளுக்கு விரோதமாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் இப்படியான மக்களுக்கு, இந்த அடிமைத்தனத்துல வாழுகிற மக்களுக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் துணையோடு ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய இந்த அடிமைத்தனம் விட்டுப்பட்டு போகிறது. அதற்காக தான் பல மக்கள் இயேசு இடத்துல வருகிறார்கள். இயேசு பரிசுத்தம் உள்ள மனிதர்களிடத்துல ஜபிக்கும் பொழுது அந்த பொல்லாத ஆவிகள், அந்த அதிகாரத்தின் ஆவிகள் எல்லாம் அகன்று போகிறதாக இருக்கிற வாழ்வில ஒரு விடியலை கொடுக்கிறது, ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறது. இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துடைய எங்களுடைய தேவனுடைய ஒன்றான பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லா ஆவிகளிலேயும் உயர்ந்தவராக இருக்கிறார். பாருங்கள், உலகத்தில் உள்ளவனை விட எங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவராக இருக்கிறார். ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல உலகத்தில் இருக்கிற அடிமைத்தனத்தின் ஆவி, அடிமைப்படுத்துறது. இயேசு கிறிஸ்துடைய ஆவி வரும் பொழுது அது அகன்று போகிறதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாக இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். பாருங்கள், தேவனங்களை அழைத்தது. நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். எங்களுடைய தேவன் வாழுகிற இடம் கேரு மீன்களுக்கும் சேரா மீன்களுக்கும் மத்தியில தேவன் வாசம் செய்கிறார். இந்த தேவனை அந்த தூதர்கள், கேரு மீன்கள் சேரா மீன்கள் என்ற தூதர்கள் அவரை போற்றி கொண்டே இருக்கிறார்கள். நீ பரிசுத்தர் 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 என்று 24 மணித்தியாலமும் அவரை போற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய அந்த மெய்தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் இங்கு நாங்கள் பூமியில இருந்து சொல்லும் பொழுது கூட அவர் எங்களுடைய பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்கிறார், எங்களையும் பரிசுத்தமாக்குகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை தந்து, பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களையும் பரிசுத்தமாக்குறவராக இருக்கிறார். நாங்கள்
ஒன்று சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. பாருங்கள், அவர் தான் பரிசுத்தர். அவரை போல வேறு ஒருவரும் பரிசுத்தமாக எந்த மனிதரும் எந்த பிசாசும் பரிசுத்தம் இல்லை. அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து, லூசிபரசன் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். பாருங்கள், அவன் லூசிபர் 1/3 of the angels, லூசிபரஸ் அதற்கு கீழே இருக்கிற அத்தனை ஏஞ்சல்ஸும் பிசாசாக இன்றைக்கு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அசுத்த ஆவிகளாக, பொல்லாத ஆவிகளாக, அதிகாரத்தின் ஆவிகளாக, கொலைவரி ஆவிகளாக, விச்சார விசித்தன ஆவிகளாக. எங்களுடைய தேவ இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும்பொழுது ஆவிகள் எல்லாம் வெளியேறுகிறது, இருள் அகலுகிறது, மரண இருள், பாவ இருள், சாப இருள் எல்லாம் அகன்று. அதற்காகத்தான் இயேசு பிறக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இருளில் எல்லாம் உள்ள மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழுகிற எனக்கு உங்களுக்கு இயேசுதான் வெளிச்சம். இயேசு எங்களுக்கு வரும் பொழுது இருள் அகலுகிறது, பாவ இருள் அகலுகிறது, மரணம் என்ற இருள் அகலுகிறது, துக்கம் என்ற இருள் அகலுகிறது. என்னுடைய தேவன் வெளிச்சமாக ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வருகிறதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று பேசுகிறார்கள். இப்படியான 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இந்த பைபிள் எழுதப்பட்டது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு கிறிஸ்துவுக்கு முன் 4000 ஆண்டுகள் ஆக ஆதாம் முழுவதும் பிறந்தது. கிறிஸ்துவுக்கு முன் பிஃபோர் கிரைஸ்ட் 4004 இயர்ல நீங்க கூகுள் அடித்து பார்த்தீர்களாக இருந்தால் ஆதாம் பிறந்த கடவுள் உருவாக்குகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 26ஆம் ஆண்டுல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனமானது நாங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கும் பொழுது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இயேசு மக்கள் அவரை தொடர்ந்து எல்லாரும் ஒரு இடத்துல போய் நன்மைகளைத்தான் பெற்றுக் கொண்டார்கள். எல்லாம் நன்மை மட்டும்தான் அவர் செய்தார். இப்படித்தான் எங்களையும் இந்த உலகத்துக்கு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது, மற்ற மக்களுக்கு நன்மை செய்வது, நற்கிரிகைகளை செய்வதற்காகத்தான் இயேசுவை போல நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு எங்களுக்குள்ள வளருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலேயும் எசேக்கியேல் 39:7 இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்க ஒட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலில் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். பாருங்கள், இயேசுவை அறிந்தவர்கள் தான் பரிசுத்த தேவனை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் தொடர்ந்து மதத்தில் இருந்தீர்களாக இருந்தால், தொடர்ந்து பாவத்தில வாழ்ந்தவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த பரிசுத்த தேவனை அறிய முடியாது. உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தேவன் தான் இந்த பரிசுத்த தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து உங்களுடைய அசுத்த ஆவிகள் எல்லாம், பாவ ஆவிகள், சாப ஆவிகள் எல்லாம் வெளியேறுகிறதாக இருக்கிறது. பாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அப்படியாக சினிமா, சீரியர்கள், உலக படங்கள் இதுகளைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன நிரப்பின பொழுது அத்தனை சினிமா கசட்டுகள், பாட்டு எல்லாம் காபேஜில போட எனக்கு அந்த பலத்தை தந்து அந்த சந்தோஷத்தை இந்த உலகத்துல நீங்கள் பெற முடியாத அந்த ஜோய் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். அந்த சந்தோஷத்தோடு அவர்
எங்களை நிரப்புறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பெலன் உண்டு. உங்களை ஒரு நன்மை செய்கிற ஒரு டாப் ஆஃப் த லீடராக, இயேசுவை போல நன்மை செய்கிறவராக நீங்க அது உங்களுடைய பிரதேசத்துல மாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த சரீர இச்சைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ரோமர் 12:1 2 உங்கள் சரீர இச்சைகளின் படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இலக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள், இந்த சரீரம் தான் பாவம் செய்கிறது. கண்களின் நீச்சை, மாம்சத்தின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை நாங்கள் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் இந்த சரீரத்தை பரிசுத்தமாக விபச்சாரம் செய்யாமல், வேசித்தனம் செய்யாமல், பொய்கள் சொல்லாமல், களவுகள் எடுக்காமல், இப்படியான பரிசுத்த ஒரு வாழ்வை தேவன் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது எங்களை அவர் அந்த பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு எங்களை மாற்றுவார். பாருங்கள், 2 ரோமர் 12 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. இந்த மனதில தான் உங்களுக்கு தோட்ஸ் வரும். இது ஒரு பேட்டில் கிரவுண்ட். பாருங்கள், குரங்கு போல மனம் ஓடிக்கொண்டிருக்கும். பண ஆசை, பொருள் ஆசை, பாவ இச்சை, இதெல்லாம் மனத்துல தோன்றும். இதை மனம் இயேசுவின் மறுரூபப்பட்ட பொழுது, இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய மனம் மறுரூபப்படுகிறது. இயேசுவை போல நன்மைகளை சிந்திக்கிற, நன்மையான காரியங்களை செய்கிற மனம் செயற்படும். அப்ப மனம் மறுரூபப்பட வேண்டும். எங்களுடைய சரீரங்களும் பரிசுத்தப்பட வேண்டும். இந்த பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், யோசேப்பு பாவம் செய்ய சந்தர்ப்பம் வரும் பொழுது, நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? பாருங்கள், நீங்க பாவம் செய்தால் பிசாசு உங்களை உங்களுடைய வாசற்படியில படுத்து விடுவார். தொடர்ந்து குடிப்பழக்கம் அந்த நேரத்திலே அப்படியான எழுப்பி உங்களை பாவம் செய்ய வைக்கிறவனாக இருக்கிறார். இதற்காகத்தான் இயேசு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களுக்கு ஓடி போவார். இந்த அற்ப சந்தோஷத்தை நீங்கள் அந்த பாவத்தினால உங்களுக்கு பண நஷ்டம் வரும், துன்பம் வரும், கவலை வரும், கண்ணீர் வரும். ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலே பிசாசு உங்களை நட்டாண்டியாக பண எல்லா நஷ்டத்தை கொண்டு, குடும்ப சண்டைகளை கொண்டு, பிரச்சனைகளை கொண்டு உங்களை அடிமைப்படுத்துகிறவனாக இருக்கிறார். இதற்காக தான் உங்களுக்கு இயேசு வேண்டும். நீதிக்குரிய ஆயுதங்களாக உங்களுடைய சரீரங்களை பயன்படுத்த வேண்டும். பாருங்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட முன்பாக எங்களுடைய சரீரம் ரோமர் 6:13 அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். எங்களுடைய சரீரத்துல தேவன் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியங்களில தங்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க இப்படியாக அவரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 24:3 சொல்லுகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, இந்த ஆத்துமாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக பாவத்துக்கு வெறுத்து. பாருங்கள், கடைசியாக நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 பாருங்கள், கடைசியாக ஒரு வசனம் தேவன் தருகிறார். பரிசுத்தம் உள்ளவன், அநியாயம் செய்கிறவன் அவர் வரப்போகிறார். வரும் பொழுது இந்த வசனத்தை தந்திருக்கிறார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பிசாசின் பிடியில இருந்து அநியாயம் செய்கிறீர்களா? நீங்கள் இன்னும் அநியாயம் செய்யுங்கள். மனம் திரும்பி விட்டால், இயேசு வருகைக்கு முன்பாக மனம் திரும்பி விட்டால் நீங்கள் உங்களுக்கு மன்னிப்பு தர இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். அசுத்தமாக இருக்கிறீர்களா? இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். நீதி உள்ளவன்
நீதியில வாழுகிறீர்களா? இன்னும் நீதியாக வாழுங்கள். நீங்கள் பரிசுத்தமாக வாழுகிறீர்களா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் நாங்கள் இயேசுவை போல பரிசுத்தமாக இல்லை, ஆனால் பரிசுத்தமாக வளர்ந்து கொண்டு வருகிறோம். நான் ஒரு பாடலை பாடி அவரிடத்துல இருந்து எங்களுடைய பழைய பாவ மன்னிப்பை பெற்று நாங்கள் பரலோக பிரஜைகளாக பரிசுத்த ஆவியானோடு உதவியோடு அந்த பரலோக பிரஜைகள் என்ற ஒரு நிச்சயத்தை பெற்று எங்களுடைய பெயர்கள் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் ஆட்டுக்குட்டியானவர், பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பரலோகத்துல இப்பொழுது ஆட்டுக்குட்டியின் புஸ்தகத்துல அந்த ஆட்டுக்குட்டியின் புஸ்தகம் இயேசுதான் அந்த புதிய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில எங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர் எங்களுடைய பெயரை அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு, அந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு, பரலோக பிரஜைகள் என்ற ஒரு உறுதியோடு நாங்கள் வாழ வேண்டும். ஒரு பாடலை பாடி உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிக்கிறேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்தி விட்டார். இயேசு தருகிறார் என்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்தி விட்டார். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்னெல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. தற்பச இன்பங்கள் சிற்றின்பங்கள் இதெல்லாம் அந்த நிம்மதியை உங்களுக்கு தர முடியாது. அது அடிமைத்தனத்தை தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். இயேசுதான் உங்களுக்கு விடுதலை தருகிறவர். நீங்கள் விடியலை தேடி இயேசு இடத்துலதான் வர வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கின்ற மகனே, நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவான். வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவான். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பிள்ளை இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. இயேசு ராஜ்யா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை
வேண்டும். Amen. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Glorify name. Glory to God. Glory, 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 glory. Thank you, Jesus. Thank you, Jesus. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேன், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேன். பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஆண்டவரே, அவர்கள் உள்ள பாவ வாழ்வு, பாவ ஆவிகள், சாப ஆவிகள், மத ஆவிகள், உரைத்தன ஆவிகள், அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். உடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus. சத்துரு அகன்று போகிறதற்காக நன்றி. அடிமைத்தனங்கள் அகன்று போகிறதற்காக நன்றி. இயேசுவே, ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஒவ்வொருவரை நிறைத்து அசுத்தங்கள், பாவங்கள், சாபங்கள் அகன்று ஒரு கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, மரணமே இல்லாத, துக்கமே இல்லாத அந்த வாழ்வில ஒவ்வொருவரையும் இணைத்துக் கொள்வீராக. துதி, கன, மகிமை ஒன்றான மித்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தி நீங்கள் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். பரிசுத்தமாக்குறது ஆவியாத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்குறது சிந்தனை சொல் செயல் யாவும் ஒருக்கு நீரா பரிசுத்தமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அசுத்த ஆவியல் அவருக்கு பிரியமில்லாத அடிமைத்தன பழக்கங்களை ஈர்த்திருந்து நம்மை விடுதலையாக்கி வெளிச்சத்துக்குள்ள நடத்துகின்றார். அப்படி அகிரோலின் அதிகாரத்தை நீக்கி எங்கள் சாபைகளை நீக்கி எங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடத்துகிறார். பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாட்டும், இன்னும் செய்யட்டும். அவர் வரப்போகிறார். நிச்சயமாக அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு சொல்ற மன ஆட்டியாக என்னை இவங்களை எல்லாரையும் அழைச்சிருக்கிறார். அழைச்சது உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவனுடன் பரிசுத்தத்தோடு சேர்வோம். பரிசுத்தம் இல்லாமல் அவர் தரிசிக்கவே முடியாது. அருமையான ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நன்றி பாஸ்டர். கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமுனால் நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதி கூறுவோம். நன்றி பாஸ்டர். Amen. God bless you.